வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பொதுமக்களின் விழிப்புணர்வுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. வாக்காளர் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது இவிஎம் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் கருவி அதாவது விவிபேட் மூலம் வாக்களிப்பின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் பகுதியாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு முழுவதும் நடமாடும் செயல் விளக்க வாகனம் மற்றும் செயல்முறை விளக்க மையங்களை தொடங்கியுள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் கருவி வாக்களிப்பில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகங்களில் மற்றும் சார் ஆட்சியர் அலுவலகங்கள் அல்லது வருவாய் கோட்ட அலுவலர் அலுவலகங்களில் செயல்முறை விளக்க மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து வாக்குச்சாவடி அமைவிடங்களை அணுகும் நோக்கத்துடன் நடமாடும் செயல் விளக்க வாகனங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் கருவி பற்றிய இவ்விழிப்புணர்வு செயல்முறையானது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் உள்ள 33,180 வாக்குச்சாவடி அமைவிடங்களில் நடமாடும் செயல் விளக்க வாகனங்கள் கிட்டத்தட்ட 10,515 வாக்குச்சாவடி அமைவிடங்களை சென்றடைந்தது. இந்த விளக்க காட்சிகளின் மூலம் பொதுமக்கள் இவிஎம் மற்றும் விவிபேட் மூலம் வாக்களிப்பின் முழு செயல்முறை, அதில் வாக்களிப்பது மற்றும் விவிபேட் சீட்டு மூலம் சரிபார்க்கும் முறை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளது. அனைத்து குடிமக்களும் இந்த வசதிகளை பயன்படுத்தி பொது தேர்தல் அறிவிக்கும் வரை இவிஎம் செயல்முறை விளக்க மையங்களையும் நடமாடும் செயல் விளக்க வாகனத்தையும் பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்க போகுது. இப்போ 25/1/2026 எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற போகுது. இப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் இந்த வாக்குப்பதிவு எப்படி பண்ணணும், பதற்றம் இல்லாமல் எப்படி பண்ணணும், வயசானவங்க, நியூ 18 ஏஜ் வரவங்க, 18 வயது பூர்த்தியான இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த மிஷினை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஓட்டு கரெக்டாக நம்ம இவங்களுக்கு தான் போய் சேருதான்றதை எக்ஸ்பிளைனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ போன எலெக்ஷன்லேயே இது வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் மக்கள் மத்தியில் அது விழிப்புணர்வு வரலன்னு நல்லா தெரியுது. இது வரைக்கும் நிறைய பேர் இதை பற்றி கொஷின்லாம் கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள். இது எப்படி பண்ணுறது, நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. இந்த ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இவங்களுக்கு தான் வாக்களிச்சோன்றதை அந்த விவிபேட்டினுடைய டிஸ்பிளேயில் வரும். அப்போது அதை நம்ம பார்த்துட்டு இவங்களுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்றத நம்ம திருப்திகரமாக பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னா நம்மளுக்கு இப்போ வாக்குப்பதிவுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இதுவாக வந்துடுச்சு. அதனால் மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வுக்காக தேர்தல் ஆணையம் டெமோ மாதிரி எல்லாருக்கும் பண்ணுங்க அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யாருமே என்னுடைய வாக்கு திருடப்படலை, நான் ஓட்டு இங்கே ப்ரெஸ் பண்ண அங்கே போய் விழுது, இதை ப்ரெஸ் பண்ண எதுவே சவுண்டு வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்ணால் காண்பதே மெய் அப்படின்றது பிரகாரம் தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யாருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த பதிவு நேரடியாக அவங்களே ஒரு வாக்காளரே அதை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு விவிபேட்டில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கப்பட்டதாக இருக்கிறது. இப்போ மொத்தம் நான் வேளச்சேரி தொகுதிக்குன்னு இந்த மிஷின் அலால் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 246 போலிங் ஸ்டேஷன்றது ஸ்கூலு, அங்கே தான் போல் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மக்கள் அதிகமாக கூடுறாங்கள, அந்த மார்க்கெட்டு, கோவில் வாசல்கள், டீ கடை ப்ளஸ் பஸ் ஸ்டாப்பு, இந்த மாதிரி அதிகமாக கூடுற இடத்துல போய் நிற்கிறதுனால இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 700 பேர் 25/1/2026 ஸ்டார்ட் பண்ணி இன்னைய தேதி வரைக்கும் 700 பேர்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்கிறோம். இது நிறைய பேர் வயசானவங்க நிறைய விஷயங்களை கற்றுருக்குறாங்க, வாக்காளி எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி. அதனால் இன்னும் அடுத்தது எங்கே போகிறோன்னா, இப்போ நாங்கள் அடுத்தது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் கோவில் 5ஆம் தெரு ப்ளஸ்ஸு காந்தி ரோடு, அப்புறம் தரமணி பஸ் ஸ்டாப்பு, விஜயநகர் பஸ் ஸ்டாப்பு, இதெல்லாம் எலெக்ஷன் தேதி அறிவிக்கிற வரைக்கும் இந்த டெமோ போய்கிட்டே தான் இருக்குமே. அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்னும் சில இடங்கள் போக வேண்டியது இருக்குது நிறைய. நம்ம இப்போ ஓட்டு போகிறதுக்கு ஒரு வாக்காளர் உள்ளே வராரு, அந்த போலிங் பூத்துக்குள்ளே வரும்போது அவர் போலிங் ஸ்டேஷனில் பார்த்த உடனே அவருடைய செக்கிங், ஆதார் அட்டை, மற்ற இதெல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு மை வச்ச பிறகு அவர் உள்ளே போகிறாரு. ஓட்டு தன்னுடைய வாக்குப்பதிவை பதிவு பண்ணுறதுக்காக அதுக்குன்னு வைக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போனவுடனே இந்த 2 மிஷின் மட்டும் அவரால் பார்க்க முடியும். இதில் சின்னங்கள்லாம் பதியப்பட்டிருக்கும். அதனுடைய என்ன சின்னமோ அதனுடைய பேரும் இங்கே இருக்கும். வரிசை எண், சின்னம், அதனுடைய பேர், இது எல்லாமே வரிசையாக இருக்கும். நம்மளுக்கு முதல்ல 4 விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல உள்ளே போனவுடனே நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோம், அந்த வரிசை எண்ணை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ பட்டனை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணுமே. அந்த ப்ளூ பட்டனில் கையை வச்சுட்டு
அந்த மேலே இருக்கக்கூடிய க்ரீன் லைட்டு எரிதான்றதை நம்ம பார்க்கணும். அது க்ரீன் லைட் எரிஞ்சால் தான் ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ப்ளூ பட்டனையை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு நேராக கூடிய ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு உடனே அந்த விவி பேட்டர்ன் ஒரு மிஷின் இருக்கும். நம்ம யாருக்கு வாக்களித்தோமோ அதனுடைய வரிசை எண், சின்னம், நேமு அது ஃபுல்லாக 3ம் நம்மளுக்கு டிஸ்பிளேவாக காமிக்கும். அதை வச்சு நம்மளுடைய ஓட்டு கரெக்டாக இதில் பதிவாகிருக்குது அப்படின்றத நம்ம திருப்திகரமாக வாக்களிச்சுட்டு ஒரு பதட்டம் இல்லாமல், ஒரு யாருடைய இதுவும் இல்லாமல் நம்மளுடைய வாக்கு வந்து கரெக்டாக பதிவாகிருக்குதுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்லிப்பு வந்து 7 வினாடிகள் மட்டுமே நிற்கும். அது பார்த்துட்ட பிறகு அதை என்ன பண்ணோம், கட் ஆகி அந்த பாக்ஸ்க்குள்ளேயே விழுந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு திருப்திகரமாக அங்கேருந்து போகலாம்.